ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனி சமையல். இன்றைக்கி கொத்தரங்காய் வச்சு பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 கிலோ கொத்தரங்காவை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். துவரம் பருப்பும் போட்டுக்கலாம். சும்மா இப்போ பருப்பும் போடாமையும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக செஞ்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரமாக வேணும்னா மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு இறக்கிடலாம். கொத்தரங்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.